கடைசியா என்ன பண்றேன்னா அவனவன் தாய்மொழியில வழிபடலாம் சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோட சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லலை? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பாட வேண்டியதானே? பக்தி திருமுத்து பாட வேண்டியதானே? சொல்லுங்க. என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க பாட முடியாதா? எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சீ போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்க அதுதான் முதன்மையானது.